Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 3 ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா டாப்பிக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவோட அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு பார்க்கலாம். ஐட்ரேட்டிவ் அப்படின்னாலே ஐட்ரேஷன் ஆர் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரையும் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப 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 நடக்கும். தட் மீன்ஸ் லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஓகேவா, இந்த மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்ல, லூப் ஆகுறதுனா என்ன, திரும்ப சுற்றி சுற்றி ஒரு இடத்துக்கே வர்றதுக்கு பேர் தான் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஐட்ரேட்டிவ் structure is a programming construct that repeats the set of instruction until the specific condition is met. அந்த condition satisfy ஆகுற வரையும் repeat ஆகிக்கிட்டே இருக்கிறது. It allows the program to perform repetitive task efficiently without writing the same code multiple times. இது எதுக்காக மெயினா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒரு பர்டிகுலர் லைனுக்குள்ளே எழுதியிருப்போம். நிறைய இடத்துல என் ப்ரோக்ராமில் அந்த லைன் தேவைப்படுதுன்னா என்னால் ரீயூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ சேம் கோடை மல்டிபிள் டைம்ஸ் எழுதாமல் ஒரு டைம் எழுதுனதை வச்சே நான் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது தான் இந்த ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. ஸோ ஐட்ரேஷன் ஆல்சோ கால் லூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். லூப்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ரிப்பீட்டராக ஒரு டாஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுறது தான் லூப்ஸ். ஓகேவா, தென் இந்த லூப்பில் ஒரு 3 விஷயம் கம்பல்சரி இருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இனிஷியலைசேஷன், தட் மீன்ஸ் ஸ்டார்டிங் வேல்யூ இருக்கணும். தென் என்ன கண்டிஷன் சொல்கிறோமோ அந்த கண்டிஷன் இருக்கணும், பிகாஸ் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் ஆகும். தென் ஐட்ரேஷன், அந்த வேரியபிள் எவ்வளோ நேரம் சேஞ்ச் ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும்னு அந்த ஐட்ரேஷன் அப்டேட் இருக்கணும். தென் இந்த 3 விஷயம் தான் மெயினாக இருக்க வேண்டியது. இதில் டைப்ஸ் ஆஃப் ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம சி ப்ரோக்ராமில் படிச்சிருப்போம், ஃபார் லூப், while loop, do while loop. ஓகேவா, ஸோ ஃபார் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வந்து எவ்வளோ இருக்குன்னு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு பேர் தான் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் போட்டுக்கணும், ஃபங்க்ஷனில் வந்து முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும், என்ன கண்டிஷனோ அதை செகண்ட் எழுதணும், அப்டேட் அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் என்ன பண்ணணுமோ அதை வந்து தேர்டாக எழுதணும். தென் அதோடைய கண்டிஷனை கர்லி பிரேஸ்க்குள்ளே எழுதிடலாம். ஓகேவா, எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் வந்து 1 to 5 வரையும் பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி கண்டிஷன் எழுதணும்னா, முதல்ல இனிஷியலைஸ் பண்ணணும்னு சொன்னோமா, இங்கே கொடுத்துருந்தோம்ல இனிஷியலைஸ் கண்டிஷன், அது i equal to 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. தென் கண்டிஷன் i வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் பண்ணிட்டு ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் i வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. தட் மீன்ஸ் இப்போ 1 ஈக்குவல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆனால் ஆமாம், அப்போ 1 அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போது i ஈக்குவல் டு i + 1ன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் i ஈக்குவல் டு 1 + 1, தட் மீன்ஸ் 2. இப்போ ஐயோட வேல்யூ 2. திரும்ப கண்டிஷன் லூப்புக்குள்ளே தான் போகும், 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமாம், அப்போது பிரிண்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். i ஈக்குவல் டு i + 1னா தென் 2 ஈக்குவல் 2 + 1 ஆச்சுன்னா என்ன ஆகும், i ஈக்குவல் டு 3ன்னு ஆகிடும். நெக்ஸ்ட் திரும்ப லூப்புக்குள்ளே போய் 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 செக் பண்ணும். ஆமாம், அப்போ 3 பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி நெக்ஸ்ட் 4 5 வரையும் பிரிண்ட் பண்ணும். 5 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் பண்ணால் 6 ஆகிடும் ஐயோட வேல்யூ. ஸோ 6 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 பார்க்கும், இல்லை 6 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 5. தட் மீன்ஸ் இப்போதான் கண்டிஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா லூப்பை ஸ்டாப் பண்ணிடணும். என்னோட அவுட்புட் 1 2 3 4 5 வரையும் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, செகண்ட் ஒன் வைல் லூப். வைல் லூப் அப்படின்றது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோடை கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரையும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா, ஃபார் லூப்பில் எத்தனை தடவை ஒரு லூப் சுற்றணுன்றது முதல்ல தெரிஞ்சிச்சு. பட் வைல் லூப்பில் எத்தனை ஐட்ரேஷன் நடக்கணுன்றது முன்னாடியே என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா, அதுதான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ வைல் கண்டிஷன் என்னவோ அதை எழுதிட்டு பாடி ஆஃப் த லூப் எழுதிடுவாங்க. ஸோ i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருவோம்னா இனிஷியலைஸ் பண்ணிட்டு தென் பிரிண்ட் கொடுக்க சொல்லி இன்க்ரிமெண்ட் கொடுத்தாச்சு, அது ரொட்டீன் ஆகிக்கிட்டே இருக்கும். இவ்வளவு தான் வைல் லூப். நெக்ஸ்ட் do while loop. do while loop என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது
வைல் லூப் மாதிரியே தான், பட் வைல் லூப் வந்து கண்டிஷனை செக் பண்ணிட்டு அப்புறம் தான் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் பண்ணும். பட் டூ வைல் லூப் என்ன பண்ணணும்னா பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு தடவையாவது எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷனை செக் பண்ணும். தட் மீன்ஸ் i ஈக்குவல் டு 1ன்னு முதல்ல அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிட்டு டூ வைலில் அதுக்கப்புறம் தான் வைல் கண்டிஷனை செக் பண்ணும். i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். தென் i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆன்னு செகண்ட் டைம் தான் செக் பண்ணும். இந்த மாதிரி ஐட்ரேட்டிவ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு கண்டிஷனையே செக் பண்ணும். இதுக்கு பேரு டூ வைல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்னு 3 டைப்ல இருக்க ஐட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர். சிம்பிள் ஒன்று தான். நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கில் படிச்சிருந்தீங்கனாலே இங்கே உங்களுக்கு கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரெக்கர்சிவ் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.